ஹாய் ஹாய் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான செம ஃபீல் குட்டான ஒரு லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம எனக்காக ஒரே லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம டிராமாவோட ஹீரோ ஃபோர் ஆன்ஷனை தான் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பிளைண்ட் டேட்டுக்காக தான் வந்திருக்கான். அதான் அவங்க பாட்டி அரேஞ்ச் பண்ண 48வது பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கான். ஆக்சுவலி ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பணக்காரன், பெரிய பிசினஸ் மேன். ஆனா இப்ப எதுக்காக இந்த அளவுக்கு சிம்பிளான அவுட்ஃபிட்ல வந்திருக்கானா? அப்பதான் பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பொண்ணு இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு போவானா இந்த மாதிரி அவுட்ஃபிட்ல வந்திருக்கான். என்ன நம்ம ஹீரோக்கு லவ், டேட், மேரேஜ் இதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அதனாலதான் இதுக்கு முன்னாடி வந்த 47 பிளைண்ட் டேட்டையும் இந்த மாதிரியான அவுட்ஃபிட்ல வந்து தன்னை ஏழ்மையா காட்டி வந்த பொண்ணுங்களை எல்லாரையும் தெரிக்க விட்டுருக்கான். சோ பிளைண்ட் டேட் வர போற அந்த பொண்ணுக்காக ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோட அசிஸ்டன்ட் சில கார்ட்ஸ்மே வராங்க. அது அவங்க கையில ரொம்ப காஸ்ட்லி என்ன பிராண்டடான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்த ஹீரோக்கா செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. நான் உங்களை இங்க வர சொன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டே திட்டிட்டு இருக்கான். அதுக்கு அசிஸ்டன்ட், பாஸ் நீங்க பிளைண்ட் டேட் வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டா, அதனாலதான் உங்களுக்காக இந்த மாதிரி ஸ்டைலிஷான பிராண்டடான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். இந்த மாதிரியான அவுட்ஃபிட்ல நீங்க ரொம்ப ரொமான்டிக்கா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பீங்க. தயவு செஞ்சு இதுல ஏதாவது ஒண்ணு சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. என்ன விளையாடுறீங்களா? நான் எதுக்காக இந்த மாதிரியான அவுட்ஃபிட்ல வந்திருக்கேன்னு நிஜமாலுமே உனக்கு தெரியாதான்னு கேட்டு ஹீரோவும் அசிஸ்டன்ட் பிடிச்சு திட்டிட்டு இருக்காரு. பாஸ் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாமே உங்க பாட்டியோட அரேஞ்ச்மெண்ட் தான். இதுக்கு முன்னாடி பிளைண்ட் டேட்டுக்காக வந்த பொண்ணுங்க எல்லாம் உங்க ஸ்டோரி கேட்டதுக்கே தெரிச்சு ஓடிட்டாங்க. பாஸ் எப்படியாவது இந்த பொண்ணுக்கு அது ஓகே சொல்லிடுங்க, இல்லன்னா உங்க பாட்டி கிட்ட நாங்க தான் படாத அவஸ்தைப்படணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்க பிரச்சனை, எனக்கு தெரியாது. ஒழுங்கா இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க இருந்து இடத்தை காலி பண்றீங்களா, இல்ல நான் அந்த பொண்ணை மீட் பண்ணாம இங்க இருந்து கிளம்பிட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். உடனே அசிஸ்டன்டும், பாஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பயிரிடாதீங்க, நாங்க இப்பவே கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. தென் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கூட பிளைண்ட் டேட் வந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். சோ இவங்க தான் நம்ம ஹீரோயின், பேரு லிசா. நேரா ஹீரோ கிட்ட வந்து என்னுடைய பேரு லிசா, அவங்க கூட பிளைண்ட் டேட் வந்த பொண்ணு நான் தான் சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறா. பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொன்னாலையா, இவன் என்னடா இவ்வளவு அழகா இருக்காளேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சைட் அடிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட என்னுடைய கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, எனக்கு நிறையவே கடன் இருக்கு, கார் கிடையாது, வீடு கிடையாது, சேவிங்ஸ்னு 10 பைசா கிடையாது. சோ இதுதான் நான் உங்களுக்கு வேணும்னா இந்த பிளைண்ட் டேட்டை இங்கேயே முடிச்சுக்கலாம்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும், எனக்கு இதை பத்தி எந்த கவலையும் இல்ல, எனக்கு நீங்க ஓகே தான் சொல்றா. என்ன ஓகேவா? என்னுடைய வேலை என்ன தெரியுமா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல செங்கல் தூக்கிட்டு இருக்கா. இப்ப கூட நீ ஓகே சொல்லுவேன்னு கேட்க, இட்ஸ் ஓகே, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, எனக்கு நீங்க ஓகே தான் சொல்றா. என்னடா இவா எதை சொன்னாலும் ஓகேன்னு சொல்றாளேன்னு சொல்லிட்டு, ஆமா என்ன எதுக்கு சூஸ் பண்ணிருக்கா, உனக்கு எங்கிட்ட இருந்து என்ன வேணும்னு கேக்குறான். ஏன்னா நீங்க உங்க ஃபேமிலி ரன் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறீங்க. உங்களை மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வர எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க. எந்த காரணத்து கொண்டும் எவ்வளவு கஷ்டமான நிலைமையிலயும் உங்களை நம்பி வர பொண்ண கைவிட மாட்டீங்க, கடைசி வரைக்கும் கூட இருப்பீங்க. அதனாலதான் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்க ஓகே தான் சொல்றா. ஹீரோனுடைய இந்த வார்த்தை ஹீரோவை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிளைண்ட் டேட் வந்த எல்லா பொண்ணுங்க கிட்டையும் தான் யாருங்கிற தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சு இந்த மாதிரி கூலியால அப்படி அப்படின்னு தான் சொல்லிருப்பா. அதை கேட்ட அந்த பொண்ணுங்க எல்லாம் பணம் இல்லாதவெல்லாம் எங்களுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டா அதை கேட்டதுமே இங்க இருந்து ஓடி போயிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் பணம் இல்லாட்டி பரவாயில்ல, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றாளா. இதனால ஹீரோ பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிறா. அப்போ ஹீரோவுக்கு அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட என்ன கால் வருது, உங்க பிளைண்ட் டேட் எப்படி பாஸ் போயிட்டு இருக்கு, மேடம் வர போன் பண்ணி என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றா. உடனே ஹீரோவும் காலை கட் பண்ணி விட்டாரா. என்னாச்சு, யார் பேசலான்னு கேட்கும் போது, அது ஒண்ணு இல்ல, நான் வேலை பாக்குற இடத்துல இருந்தா கால் பண்ணிருக்காங்கன்னு போய் சொல்றா. உங்க வேலையை நான் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன, அது வந்து நீங்க ஏதோ நினைக்கலன்னா நீங்க வேலை பாக்குற அந்த இடத்துக்கு என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவ பட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு தான் கால் பண்ணி, நான் இருக்கிற இடத்துக்கும் பக்கத்துல ஏதோ பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்கன்னா அந்த சைட்டை எனக்கு ஷேர் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு போறாரு. நெக்ஸ்ட் பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு தான் ஹீரோவும் ஹீரோனியும் வந்திருக்காங்க. என்ன பாக்குறீங்க, போயிட்டு வேலையை பாருங்கன்னு சொல்ல ஹீரோ உள்ள போறான். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வெளியில வராங்க. ஹீரோமே வரா. அப்போ ஹீரோயினும் கையில சாப்பாடுலாம் எடுத்துட்டு போயிட்டு, நீங்க ரொம்ப பசியோட இருப்பீங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறா. சோ ஹீரோவுக்கு ஹீரோயின் தன்னுடைய இந்த சிச்சுவேஷன்ல கூட தன் மேல கேரிங்கா இருக்கிறதா இருக்கட்டும், அவருடைய கேரக்டர் இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்க, எங்க அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் மேரேஜ் ஆகி மேரேஜ் சர்டிபிகேட்டோட வெளியில வராங்க. என்னால நம்பவே முடியல, மீட் பண்ணி 1 டே கூட ஆகலாம், அதுக்குள்ளே உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டே வரா. அதுக்கு ஹீரோவும், அண்ணே நீ எதுக்கும் கவலைப்படாதா, எதுக்குடா என்ன மேரேஜ் பண்ணணும், நீ ரெக்ரெட் பண்ற அளவுக்குலாம் உன்னை என்னைக்குமே விட மாட்டேன்னு சொல்றான். அப்படிலாம் நான் என்னைக்குமே வருத்தப்பட மாட்டேன், வாங்க வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு போறா. அச்சோ அடுத்தது வீட்டுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு உடனே போன் எடுத்து அவருடைய அசிஸ்டன்ட்க்கு தான் சேட் பண்றாரு. பக்கத்துல ஏதோ சின்ன வீடா இருந்தா, சின்ன அபார்ட்மெண்ட் இருந்தா அதை எனக்கு ரெண்டுக்கு எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாரு. ஆனா அசிஸ்டன்டும் ஹீரோக்காக சின்ன வீடு இல்ல, ஓரளவுக்கு பெரிய வீடு தான் ரெண்டுக்கு எடுத்து வச்சிருக்காரு. அட பாவி, சின்ன வீடா ரெண்டுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவும் மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்க. அந்த வீட்டை பார்த்த ஹீரோயினும், என்ன இந்த வீடு இவ்வளவு பெருசா இருக்கு, இந்த வீடுடைய மதிப்பே கிட்டத்தட்ட 10 மில்லியன் இருக்கும் போலயே, நீங்க வர கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, ரொம்ப ஏழ்மையில இருக்குன்னு சொன்னீங்க, அப்படி இருக்கும் போது இவ்வளவு பெரிய வீட்டை வாங்கலாம், உங்களுக்கு ஏது பண்ணும், ஒருவேளை நீங்க உண்மையதான் சொல்றீங்களா இல்ல பொய் சொல்றீங்களான்னு கேக்குறா. அச்சோ நான் ஏமா உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன், நான் உண்மையதான் சொன்னேன், நான் உண்மையிலேயே பேங்க்ரப்டா தான் ஆகிட்டேன். ஆக்சுவலி என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தது, அதை வச்சுதான் இந்த வீட்டை ரெண்டுக்கு எடுத்து மேனேஜ் பண்ணிருக்கேன்னு சொல்றான். இங்க பாருங்க, நீங்க வாங்குற சேலரிக்கு இவ்வளவு பெரிய வீடு அவசியமா, இந்த வீடு வேணா வாங்க போகலாம்னு சொல்லி கூட்டிட்டு போயிரு.
போயிடுறா. தென் ஹீரோவும் ஹீரோயினி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோடைய ஸ்டெப் சிஸ்டர் ஜியா தான் ஆப்போசிட்ல வரா. இந்த ஜியாவுக்கு சுத்தமாவே ஹீரோயினி பிடிக்காது. அதுலயும் ஹீரோ மாதிரி என்ன பர்சன் அவங்க மேரேஜ் பண்ணிருக்காங்கன்னு தெரியவும் ரொம்ப ஓவரா பேசுறா. ஆக்சுவலா இந்த ஜியாவுக்கு இப்ப ரீசனா தான் மேரேஜ் ஆயிருக்கு. அவருடைய ஹஸ்பண்ட் ஃபோ குரூப் ஆஃப் கம்பெனிங்கிற ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா. ஆனா ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் கோழி வேலை பக்கத்துல ரொம்ப தாழ்த்தி பேசுறா. அது மட்டும் இல்லாம இவ அவங்க அப்பா கூட வளர்ந்தாலாம். ஹீரோயின் கிராமத்துல தான் வளர்ந்தாங்களா. சோ உனக்கு ஏத்த ஆளதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஹியூமிலேட் பண்ணிட்டு இருக்கா. எங்க ஹீரோயினும் அவகிட்ட ஹீரோவை கொஞ்சம் கூட விட்டே கொடுக்கல. அவரு போர் பர்சனா இருந்தா உனக்கு என்ன, அவரு ரொம்ப நல்லவரு, அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு இருக்கா. உண்மையா சொல்ல போனா அந்த ஜியாவுடைய ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ற கம்பெனியே ஹீரோடைய கம்பெனி தான். சோ ஹீரோ தான் பாஸ்ங்கறத தெரியாமலே இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. தென் ஹீரோயினும் நீங்க ரெண்டு பேரும் பெர்ஃபெக்ட்டான கப்பிள் தான், மேட் ஃபார் ஈச் அதர் தான், ரெண்டு பேரும் ஹாப்பியா இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. அப்ப கூட இவ விடவே மாட்டேங்கிறா. என்னடா இவ அவ பட்டுக்கு அசால்ட்டா போறாளே, இவ கிட்ட பிரச்சனை வளர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஏ லிசா என்ன நீ பட்டுக்கு ஓடிட்டு இருக்கா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. என் ஹஸ்பண்ட் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சன் மட்டும் கிடையாது, என் மேல ரொம்ப அன்பா அக்கறையா இருப்பாரு. என்னன்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அவருக்கு நான் ஒரு பொக்கிஷன் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா ஒரு நாய் வருது. அந்த நாய் வரை இவங்களை பார்த்து கொலைச்சுக்கிட்டே வருதா. உடனே ஹீரோவும் ஹீரோனுக்கு எதாக கூடாதுன்னு அவளை ப்ரொடெக்ட் பண்ணி நிக்கிறாரு. ஆனா இந்த ஜியாவுடைய ஹஸ்பண்ட் அவனுக்கு எதாக கூடாதுன்னு அவளை முன்னாடி நிக்க வச்சுட்டு அவ பின்னாடி போயிட்டு இவன் ஒளிஞ்சுக்கிறான். அந்த நாய் எங்க இருந்து ஓரமா போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் எனக்காக அப்படி பண்ணீங்க, உங்களுக்கு எல்லாம் ஆக்சுவலா என்ன பண்ணுதுன்னு கேக்குறா. லிசா நீ என்ன பேசுற, நீ என்னுடைய வைஃப், எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, உனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. சோ என்னைக்குமே உன்னை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இந்த ஜியாவுக்கா செம்ம ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. எதுக்காக என்ன பிடிச்சு தள்ளி விட்டீங்கன்னு சொல்லிட்டு அவ ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அதனால என்ன இப்போ உனக்கு இது ஆகல, அவன் காட்லி மேட்லி வளர்ந்த போர் பாய், ஆனா நான் ரிச் பையன் இல்லையா. சோ இந்த மாதிரி நாய் எல்லாம் கிடைச்சா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்றான். ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான், இவங்கள மாதிரி பார்ட்டன் சொசைட்டில இருந்து வந்தவங்க எதை வேணாலும் தாங்கிப்பாங்க, ஆனா நம்மளால தான் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவா லூசர்னு சொல்லி பேசுறா. எவ்வளவு திமிர பாரு இவளுக்குன்னு ஹீரோ கோவப்படுறாரு. இதுங்க எப்படிதான் இதுங்க கிட்ட இதுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வாங்க போகலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோடைய அசிஸ்டன்ட்க்கு தான் கால் பண்ணி இதுக்கு முன்ன மாதிரி இல்லாம இப்ப கொஞ்சம் மீடியமான வீடா ரெண்டுக்குது, அது மட்டும் இல்லாம எந்த காரணத்து கொண்டோ ஹீரோனிக்கு தான் யாருங்கிற விஷயத்த ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் பண்றாரு. அதே மாதிரி இந்த பக்கம் ஹீரோயினோ வீடெல்லாம் ரெண்டுக்கு எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஏஜென்சிக்கு தான் கால் பண்ணி என்னுடைய பட்ஜெட்குள்ள எனக்கு ஒரு வீடு ரெண்டுக்கு வேணும், வீடு ரொம்ப நீட்டா கிளீனா இருக்கணும், முக்கியமா என் ஹஸ்பண்ட் அந்த வீட்டுல கம்ஃபர்டபுளா இருக்கணும், அந்த அளவுக்கு ஒரு நல்ல வீடா பாருங்கன்னு சொல்றாங்க. அவ பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே அங்க ஹீரோ வந்து நிக்கிறா. சோ தன்னுடைய கம்ஃபியை இந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறாள்னு சொல்லிட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறா. லிசா நீ பேசுறத எல்லாத்தையும் நானும் கேட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாதா, ஆல்ரெடி ஒரு வீட்டை நான் ரெண்டுக்கு எடுத்துட்டேன், சோ நம்ம அங்க போகலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை இங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா அந்த வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினா அந்த வீட்டை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அவ பார்ட் டைம் வர ஜாப் பார்த்துட்டு இருக்கலாம். சோ ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸரியஸான ஹோட்டல்ல வெயிட்ரஸா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சோ ஹீரோயின் ஒர்க் பண்ற அதே ஹோட்டல்ல தான் இந்த ஜியாவோட ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அதுக்காக ஒரு பேங்க்வெட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் பார்ட் டைம் ஜாப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா. சோ ஹீரோயின் பார்ட் டைம் ஜாப்பா இந்த லக்ஸரியஸான ஹோட்டல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவங்கள பார்த்ததும் அப்ப நீ இங்க தான் ஒர்க் பண்றியா, இரடி உன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஜியா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அவங்க பேங்க்வெட் பார்ட்டி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணுமா, சோ இந்த ஹோட்டல்ல தான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்றா. நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுங்க, என்னுடைய சிஸ்டர் கிட்ட மட்டும் நான் பர்சனலா இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அவகிட்ட இதை பத்தி நீங்க சொல்ல வேணாம்னு சொல்றா. சோ ஹீரோயினியா அந்த சொந்தக்காரங்க முன்னாடி பார்ட்டில வச்சு பயங்கரமா ஹியூமிலேட் பண்ண போறா போல. அதுக்காக தான் இந்த அளவுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா. இவ பிளான பத்தி தெரிஞ்சுக்காத ஹீரோயினும் ஹீரோக்கு தான் கால் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் இங்க ஒரு வெட்டிங் பேன்குவெட் பார்ட்டி நடக்க போகுது, இந்த வெட்டிங் பேன்குவெட் பார்ட்டில என்னதான் சர்வீஸ் பண்ண சொல்லி பர்சனலா இந்த வெட்டிங் ஒரு பிரைட் இன்வைட் பண்ணிருக்காங்களா, இதனால எனக்கு $100 எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. என் மேனேஜரும் சர்வ் பண்ண கூப்பிடுறாரு. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா சர்வீஸ் பண்றதுக்காக டிஷ் எல்லாம் எடுத்துட்டு போறா. பார்த்தா அந்த ஜியாவுடைய ஹஸ்பண்ட் அதோட அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. சொந்த சிஸ்டருடைய பேங்க்வெட் பார்ட்டிக்கு இந்த மாதிரி வெயிட்டர்ஸா வரவும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்கா தான் இருக்கு. அங்க இவங்களை பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் லிசா நீ இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அதுவும் வெயிட்டர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. இவ்வளவு மாதிரி கிராமத்துல காட்டுப்புறத்துல வளர்ந்தவ வேற எந்த வேலையை பார்க்க முடியும்னா இவளுடைய ஹியூமிலேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிடுறா. சோ ஹீரோயினுக்கும் புரிஞ்சிடுது வேணும்னு இந்த ஜியா எல்லாரும் முன்னாடி தன்னை ஹியூமிலேட் பண்ணா இந்த மாதிரி சர்வீஸுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிருக்கானு. நீ வேணும்னு தானே நான் சர்வீஸ் பண்ணணும் ரெக்வஸ்ட் பண்ண, நீ சொன்ன மாதிரி நானும் வந்துட்டேன், அப்புறம் என்ன உனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கேஷுவலா நடந்துக்கிறா. அவ கொண்டு வந்த டிஷ்ஷ சர்வ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புன்னு பாக்கும்போது இந்த ஜியா ஹீரோயினை விட மாட்டேங்கிறா. சர்வீஸ் பண்ண தானே வந்திருக்கா, நீ பாட்டுக்கு டிஷ்ஷ மட்டும் வச்சுட்டு கிளம்புற, வந்து எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ண எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுன்னு சொல்லி கூப்பிடுறா. சரின்ட்டு ஹீரோயினே எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சொந்தக்கார லேடி ஏமா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட அவருடைய ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு என்ன பண்றான்னு கேட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க பதில் சொல்றாங்களா இல்லையோ, இடையில இந்த ஜியா வந்து அதையும் கேக்குறீங்க, அவ மேரேஜ் பண்ணிருக்கிறா, அவருடைய ஹஸ்பண்ட் யாரு தெரியுமா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றவருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹியூமிலேட் பண்றா. அதை கேட்ட அந்த சொந்தக்காரங்களா என்ன ஒரு ஜோடி பொருத்தம், நீங்க ரெண்டு பேரும் சரியான ஜோடி பொருத்தம் தான் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. தென் அங்க கெஸ்டா வந்தவங்க எல்லாம் இவரோட பேன்கட் பார்ட்டிக்காக வெட்டிங் கிஃப்ட் ஆளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆளு என்னமா லேசா அவருடைய சிஸ்டருடைய வெட்டிங் பேன்கட் பார்ட்டிக்கு வந்திருக்கா, வெறும் கையோட வந்திருக்கா, ஒரு கிஃப்ட் கொடுமா
தாமா வாங்கிட்டு வரலன்னு சொல்லி கேக்குறாரு. அவளே பாவம் 5க்கு 10க்கும் இங்க வந்து வெயிட் சர்வ் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளவு என்னத்த பெரிய கிஃப்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு, சரி நீ கிஃப்ட் எல்லாம் கொடுக்க வேணாம், இங்க இருக்க ட்ரிங்க்ஸ் மட்டும் குடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ட்ரிங்க் பண்ண சொல்றா. இங்க பாரு ஜியா, நீ உன்னோட லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க, என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன முடியாதா? நான் உன்னை இங்க பர்சனலா சர்வீஸ் பண்ண ரெக்வஸ்ட் பண்ணிருக்கேன். நான் ட்ரிங்க்ஸ் பண்ண சொன்னாலும் நீ பண்ணி ஆகணும், நான் நேர்ல பண்ண சொன்னா கூட நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஹீரோயினை பிடிச்சு லாக் பண்ண சொல்றா. ஹீரோயினிக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுது. இந்த ஜாப்பை வச்சு நீ இந்த அளவுக்கு என்ன ஹியூமிலேட் பண்றனா, இந்த ஜாப்பை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஓவர் கோட்டை கழட்டி தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அவ உடனே ஸ்டாப் பண்ணி, இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுனா உன் ஹஸ்பண்டோட கால் தான் முடியும், அவனை ஏதாவது பண்ணிடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. ஜியா, பிரச்சனை உனக்கு எனக்கும் தானே, அப்படி இருக்கும்போது தேவையில்லாம இதுக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் எல்லாம் இந்த விஷயத்துல இன்வைட் பண்ற, தயவு செஞ்சு அவர் எதுவும் பண்ணிடாத, அவர் எதுவும் இன்வைட் பண்ணாதன்னு சொல்றா. அப்பனா நீ ட்ரிங்க்ஸ் பண்ணு, இல்லன்னா வச்சுக்கோங்க உன் ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய பேர் கடன் கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி உன் ஹஸ்பண்டோட நம்பரை கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் உன் ஹஸ்பண்டுக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாம் உன் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்து கால கையெல்லாம் உடச்சு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடன் கொடுத்தவங்களுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினும் பயந்து போயிடுறாங்க. அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத, நான் ட்ரிங்க்ஸ் பண்றேன்னு சொல்றாங்க. ஒரு பாட்டில் எடுத்துட்டு அதை ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறா. உடனே இந்த ஜியா என்ன பண்றானா, அந்த பாட்டில பிடுங்கி நானே உனக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி விட்டுட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்தா ஹீரோ கிட்ட தான் கால் வருது. அப்போ ஹீரோயின் கையில அந்த போன் கீழே விழுவும், போன் கீழே விழுந்ததுல கால் வர அட்டன் ஆயிடுது. சோ இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் ஹீரோ கேட்டாரு. எல்லாரும் சேர்ந்து என்னுடைய வைஃபியா புலி பண்றீங்க, நீ செத்தடின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடிதான் வந்துட்டு இருக்காரு. இந்த சியாவும் ஹீரோனி கிட்ட நீ என்னைக்குமே என்னுடைய கால கிடக்குற நாய் மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாவும் ஹீரோயினை குடிக்க வச்சு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க ஹீரோவும் ஹீரோடைய ஆட்களை வந்துடுறாங்க. அங்க ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஓடி போயிடுறா. இந்த சியாவும் ஹீரோ பார்த்துட்டா உன்ன மாதிரி லோ கிளாஸ் பீப்புள் எல்லாம் யார் உள்ள விட்டதுன்னு கேட்டா அங்க இருந்த செக்யூரிட்டி கூப்பிட்டு அவனை பிடிச்சு வெளியில தள்ளுங்கன்னு சொல்ல, அடுத்த செகண்டே அவ கண்ணத்துல பலான்னு ஒண்ணு விழுது. யாருன்னு பார்த்தா ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் அடிச்சாரு. லிசா லேட்டா வந்ததுக்கே என்ன மன்னிச்சுட்டு உன்னை யாரையும் புள்ளி பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ பார்த்துட்டு வந்த கெஸ்ட் எல்லாம் இவன் இவ்வளவு ஒரு ஸ்டன்னிங்கான லுக்ல இருக்கா, கண்டிப்பா இவன் ஆடி பர்சனா இருக்க வாய்ப்பே இல்ல, ரிச் பையன் தான் இருப்பான்னு சொல்லிட்டு காசிப் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரையும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, என்ன இந்த மாதிரி காசான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து ஒரு ரிச்சான மேன் மாதிரி காட்டிக்கிறியா, நீ என்னைக்குமே ஒரு சாதாரண லேபர் மட்டும்தான், நீங்க 2 பேரும் இங்க எந்த உயிரோட வெளில போன்னு நினைச்சீங்கன்னா இப்பவே 2 பேரும் சேர்ந்து என் முன்னாடி நீல் பண்ணி மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றா. முடியாதுன்னு சொன்னா என்னடி பண்ணுவேன்னு கேக்குறாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன உன்னுடைய ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு லூசர் நினைச்சியா, ஃபோக் குரூப் ஆஃப் கம்பெனில எக்ஸிக்யூட்டிவா இருக்காரு, இப்பவே நீங்க 2 பேரும் நீல் பண்ணி உங்களை நீங்களே அரைஞ்சிக்கணும், அப்படி இல்லன்னா 2 பேரும் இங்க எந்த உயிரோட போக மாட்டீங்கன்னு மிரட்டிட்டு இருக்கா. இங்க பாருங்க நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்களை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. உன்னால என்ன பண்ண முடியும், இது யாருடைய பிளேஸ் தெரியுமா, மிஸ்டர் ஃபூ யான்சனுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அவருடைய ஹோட்டல். சோ அவருக்கு மட்டும் இங்க வந்து நீங்க எல்லாம் பிரச்சனை பண்ண தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த சிட்டிலே நீங்க உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த ஹோட்டலுமே ஹீரோடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அவருடைய ஹோட்டல் தான். அவ கூட சேர்ந்த அவ ஹஸ்பண்ட் வேற. நான் யாரு தெரியுமா, மிஸ்டர் ஃபோடைய ரிலேட்டிவ் தான். நான் மட்டும் ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொன்னா நீங்க என்ன ஆவீங்க தெரியுமான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. என்னடா இது எனக்கே தெரியாம இவன மாதிரி ஒரு சொந்தக்காரனான்னு கேட்டு ஹீரோவோட அசிஸ்டன்ட பாக்க, நான் ரொம்ப வருஷமா மிஸ்டர் ஃபோக்கு அசிஸ்டண்டா இருக்கேன், அப்படி இருக்கும் போது எனக்கே தெரியாம நீ அவருக்கு ரிலேட்டிவ்னு கேக்குறாரு. ஆமா நான் மிஸ்டர் ஃபோடைய ரிலேட்டிவ் தான். மிஸ்டர் ஃபோ கம்பெனி கூட கொலாபரேஷன் இருக்கக்கூடிய மிஸ்டர் மஸ்க் இருக்காரு இல்லையா, அவருடைய ஒரே பொண்ணு தான் லின். சோ அந்த லின்ன தான் மிஸ்டர் ஃபோவை மேரேஜ் பண்ணிக்க போறாராம். அந்த லின் யாரு தெரியுமா, என்னுடைய கசின் தான். எப்படி பார்த்தா நான் அவருக்கு ரிலேட்டிவ் தான் சொல்றான். ஹீரோயினும் அவங்க கிட்ட இதுக்கு பிரச்சனை வச்சுக்கிட்டு வாங்க போகலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுறா. என்ன பயமா இருக்கா, ஒழுங்கா எங்க முன்னாடி நேர்ல பண்ணி மன்னிப்பு கேளுங்க, அப்படி இல்லனா என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு கால் பண்ணாருன்னா போதும் இந்த சிட்டி விட்டு நீங்க டிசப்பியர் ஆயிடுவீங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. ஆமா என் வைஃப் சொல்றதா, இப்பவே எங்க முன்னாடி நேர்ல பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு இங்க ஓடி போயிடுங்க, அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய அங்கிள் மஸ்கோ அவருடைய பொண்ணு இன்னுமே இங்க வர போறாங்க, அவங்க வந்தாங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஃபியூனல் தான் நடக்கும்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஒன்னும் பிரச்சனை இல்ல வரட்டும், அப்படி அவங்க எங்களை என்னதான் பண்றாங்களோ நாங்களும் பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஹஸ்பண்ட் காரன் சொன்னா அந்த லின்னுமே அங்க வரா. அந்த லின் வந்ததுமே இந்த ஈச்சன் கிட்ட வந்தா அவனுக்கு மேரேஜ் ஆனதுக்காக கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு அதோட அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான கான்ட்ராக்ட் பேப்பர்ஸுமே அவங்க கிட்ட கொடுக்குறா. அதுலயே அந்த லின்னோடைய அப்பா இந்த ஈச்சன் சொந்தக்காரனு இவனுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த ப்ரமோஷனை வாங்கி கொடுத்திருக்காரா. அதை பத்தி அவன் சொல்லும் போது அந்த ஹீரோ கேக்குறானா அவனுக்கு செம்மையா கோவம் வருது. ஏன்னா இது அவனுடைய கம்பெனி தானா, அவனுடைய கம்பெனில இந்த மாதிரி நெப்போட்டிசம் நடக்குது இல்லையா, சோ நீங்க பண்றது ரொம்ப இல்லீகல், உங்க பவரை நீங்க அபியூஸ் பண்றீங்கன்னு கேட்டு அவங்கள வான் பண்றான். ஆமா அந்த சொல்றதுக்கு நீ யாரு, நீ என்ன அவ்வளவு பெரியாளா இல்ல ஃபோக்கு தெரிஞ்சாளா, நான் யார் தெரியுமா மிஸ்டர் ஃபோடைய ஃபேன்சி, ஜஸ்ட் நான் ஒரு கால் அவருக்கு பண்ணணும்னு வச்சுக்கோயேன், இந்த சிட்டில உனக்கு எங்கேயுமே ஜாப் கிடைக்காது டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன்னு சொல்லி மிரட்டுறா. என்னமா லிசா கேட்டுக்கிட்டியா, உன் ஹஸ்பண்டுக்கு இதுக்கப்புறம் எங்கேயுமே வேலை கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுவாங்களாம், உன் ஹஸ்பண்டே ஆல்ரெடி கடன்ல இருக்கான், இதுல வேலையும் கிடைக்கலன்னா 2 பேரும் சேர்ந்த பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்றா. அதை கேட்ட ஹீரோயினும் என்னுடைய ஹஸ்பண்டே ஹியூமிலேட் பண்றேன்னு கேட்டு அவளை அரைஞ்சிடறா. என்னைய அரைஞ்ச உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு இவ பதிலுக்கு ஹீரோயினை அணைக்க போறா. உடனே ஹீரோவை கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி அவளை பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. உடனே அவருடைய ஹஸ்பண்ட் இந்த ஈச்சனும் என்னுடைய வைஃபை புள்ளி பண்றேன்னு கேட்டு அங்க இருந்து அவருடைய கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு ஹீரோவை பிடிச்சு லாக் பண்ண சொல்றான். அவனுங்களும் பயங்கர தைரியமா வரானுங்க. ஆனா ஹீரோக்கு பின்னாடிதான் அவருடைய கான்ஸ்ல இருக்காங்க இல்லையா,
பையன் அவங்க எல்லாரும் முன்னாடி வர இவனுங்க பயந்துறானுங்க. உடனே இந்த ஜியா அவ ஹஸ்பண்ட் கையில இருந்த அந்த ப்ரமோஷனுக்கான கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் வாங்கி என்னுடைய ஹஸ்பண்ட் சீக்கிரமாவே ஃபூ குரூப்ல ஜிஎம் ஆக போறாரு, நான் ஜிஎம் உடைய வைஃப், நீ என்னைக்குமே என் காலடிக்கு கீழே தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. உடனே ஹீரோவ கையில அந்த பேப்பர்ஸ் வாங்கி உன்னுடைய ஹஸ்பண்ட் ஜிஎம் இல்ல, இதுக்கப்புறம் டீம் ப்ரமோட் ஆக போறான்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு போட்டுறாரு. எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் கிழிச்சு போட்டுருப்பான்னு திட்டிக்கிட்டே குப்பத்தொட்டில கிழிஞ்சு கிடக்குற அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்கான். நான் பண்ணது கரெக்ட் தான், குப்பை என்னைக்கும் குப்பத்தொட்டிக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு தைரியம் தான் மிஸ்டர் மஸ்கே ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தா கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் கிழிச்சு போட்டுருப்ப, என்ன பண்ற பாரு, உன்னுடைய இந்த செயலுக்காக நீ ரெகுலேட் பண்ண போற, உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி வைக்க போறேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அவ கூட சேர்ந்து இந்த லின்னும் ஆல்ரெடி அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அப்பா இங்க வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவருமே அங்க வந்துறாரு. அவங்க அப்பா பார்த்ததுமே இந்த லின்னு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, பாருங்கப்பா அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன புள்ளி பண்றாங்கன்னு ஹீரோவை பிளேம் பண்றா. மிஸ்டர் ஃபூ சைன் பண்ண பேப்பர்ஸ் கிழிச்சு போட்டிருக்கா, அந்த அளவுக்கு உனக்கு தைரியமான்னு கேட்டு ஹீரோடைய முகத்தை பார்க்காமலே திட்டிட்டு இருக்காரு. ஹீரோவும் திரும்பி அவன் முகத்தை காமிக்கிறான். அங்க ஹீரோடைய முகத்தை பார்த்தா மிஸ்டர் ஃபூ நீங்களான்னு கேட்க வராரு. அதுக்குள்ள ஹீரோடைய அசிஸ்டன்ட் அவரை ஸ்டாப் பண்ணி, என்ன மிஸ்டர் ஃபூடைய பேரை நீங்க அபியூஸ் பண்றீங்களா, உங்க பவரை வச்சு திறமையே இல்லாத உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் வாங்கி தெரியலாம் கேட்டு அவரை திட்டிட்டு இருக்காரு. அப்படிலாம் இதுவும் இல்ல, நீங்க தான் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்றாரு. எது நாங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமா, இங்க இருக்கிற உங்க 2 சொந்தக்காரங்களும் தான் அவங்க பவரை அபியூஸ் பண்ணி ஹீரோயினை ஹராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு லின்னு மிஸ்டர் ஃபோர்டைய ஃபேன்ஸ் சொல்லி எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்கா, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேக்குறாரு. அப்படின்னு கேட்டு இவர் உடனே அந்த ஈச்சனை அரைஞ்சாரு. உடனே அவருடைய பொண்ணு இந்த லின்னு, அப்பா நீங்க எனக்கு இவங்களை பார்த்து பயப்படுறீங்க, நான் மட்டும் மிஸ்டர் ஃபூவை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் இந்த அசிஸ்டன்ட் தான் ஃபயர் பண்ணுவேன்னு ரொம்ப திமிரா பேசுறாளா. அவ கணத்திலே பலான்னு வைக்கிறாரு. என் பொண்ணு என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த மாதிரி இன்னும் அப்ரிஷியேட்டா நடந்துகிட்டதெல்லாம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இவரு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நான் உங்களை மன்னிக்கணும்னா இந்த ஜியாவுக்கும் அந்த ஏச்சனுக்கும் நீங்களே பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. சோ இவங்க 3 பேரும் பண்ண மிஸ்டேக்காக அவருடைய பொண்ணு இதுக்கப்புறம் இந்த கண்ட்ரில இருக்க கூடாது, முதல்ல அபேர் தலைமைனா அவரை திட்டிட்டு அதோட அந்த காட்ஸ் கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் கண்ணை பழுக்கிற அளவுக்கு அடிச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்றாரு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, நான் உங்க சொந்தக்காரங்க சொன்னதை கேட்டேன், நீ டாப் ஸ்டூடெண்ட் ஆமே, அப்படி இருக்கும் போது எதுக்காக அந்த ஹோட்டல்ல வெயிட்டர்ஸா வேலை பாக்குறேன்னு கேக்குறாரு. அதையும் கேக்குறீங்க, என் அப்பா ஒரு சரியான கேம்பிளிங் எடிட்டர், நான் எந்த கம்பெனில போய் வேலை பார்த்தாலும் அவருக்கு கடன் கொடுத்த கடன்காரங்க எல்லாம் என்கிட்ட பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலேயே நிறைய கம்பெனிஸ் என்ன வேலையை விட்டு ஃபயர் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த மாதிரி கம்பெனிஸ்ல வேலை பார்க்க வேணும் தான் இந்த மாதிரி ஒரு வெயிட்டர்ஸ் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றா. இங்க பாருங்க, நீ இதுக்கப்புறம் நீ யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, உனக்கு பாதுகாப்பா நான் இருக்கேன். சோ இதுக்கப்புறம் நீ எந்த கம்பெனில வேலை பார்க்க நினைக்கிறியோ அதுல ஜாயின் பண்ணிக்கோ, உனக்காக பாதுகாப்பா நான் இருக்கேன்னு சொல்றான். ஆமா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, இன்னைக்கு நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க வரலன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன புள்ளி பண்ணிருப்பாங்கன்னு சொல்றா. தென் ஹீரோவும் தான் யாருங்கிற தன்னுடைய ஐடென்டிட்டியை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லலாம்னு பாக்குறான். ஹீரோவும் ரொம்ப தயங்கிக்கிட்டே, அது வந்து ஹனி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், அவங்க சொன்ன மாதிரி நான் தான் மிஸ்டர் ஃபோன் சொல்றான். அதை கேட்டு ஹீரோயினும் சிரிச்சிட்டு இருக்கா. என்ன பேசுறீங்க, அவருடைய பேரும் உங்க பேரும் ஒன்னா இருக்குங்கிறதால நீங்க மிஸ்டர் ஃபோ ஆயிடுவீங்களா, இதோ மிஸ்டர் ஃபோடைய அசிஸ்டன்ட் உங்களுக்கு சொந்தக்காரர் போல, அதனாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்றா. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஹீரோவும் அசிஸ்டன்டும் பேசிட்டு இருந்ததை இவ பாத்துருப்பா. சோ அதை வச்சு இவங்க 2 பேரும் சொந்தக்காரங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு தப்பா ஜட்ஜ் பண்ணிருக்கா. பரவாயில்லையே, என் வைஃபை இந்த அளவுக்கு கிளவரா இந்த அளவுக்கு கரெக்டா கெஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவளை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கான். சரி ஒருவேளை நான் தான் மிஸ்டர் ஃபோன் தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறான். என்ன பண்ணுவேன்னா அடுத்த செகண்டே போலீஸுக்கு கால் பண்ணி உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், நீங்க யாருங்கிற உங்க ஐடென்டிட்டியை மறைச்சி பொய் சொல்லி ஃபோர்ஜரி பண்ணி என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா அந்த மேரேஜுக்கு என்ன அர்த்தம் இருக்க போகுது, அடுத்த செகண்டே உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்றா. அடி பாவி, அப்ப உண்மையை சொன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் ஹீரோவை பக்கத்துல கூப்பிட்டு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மிஸ்டர் ஃபோர்டைய மெடிக்கல் கண்டிஷனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், மிஸ்டர் ஃபோ அந்த விஷயத்துல வீக்க ஆண்மை இல்லாதவரா, அதனாலதான் அவருக்கு பொண்ணுங்கனாவே பிடிக்காதான்னு சொல்றா. அடி பாவி, என்னை பத்தி எப்படியா கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்டு ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்கான். உடனே ஹீரோ அவனுடைய ஓவர் கோட் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அவனுடைய ஷர்ட்டோட பட்டன் எல்லாம் கழட்டிட்டு இருக்கான். ஹீரோனிக்கா பயங்கரமா நர்வஸ் ஆகுது, என்ன பண்றீங்கன்னு கேட்டா அங்க இந்த ப்ரோக்ராம் பாக்குறா. உடனே அவ கையை பிடிச்சு எடுத்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். நீ தானே சொன்ன என்ன ஆண்மை இல்லாதவன, அதனால்தான் உனக்கு ப்ரூவ் பண்ண போறேன்னு சொல்ல, நான் மிஸ்டர் ஃபோ தான் சொன்ன, உங்களை சொல்லன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் அந்த ஜியாவையும் அவளுடைய ஹஸ்பண்ட் தான் காமிக்கிறாங்க. பாடி கார்ட்ஸ் எங்களை போட்டு நல்லா மொத்தி எடுத்துட்டாங்க போல, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கா. அவருடைய ஹஸ்பண்ட் கிட்ட ஓவர் நைட்ல அவனுக்கு எப்படி இவ்வளவு பவர் வந்தது, ஒருவேளை நம்ம தான் அவனை சாதாரண ஆளு நினைச்சு தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டோமோன்னு கேக்குறா. எனக்கு தெரிஞ்சு அந்த யான்சன் மிஸ்டர் ஃபோர்டி அசிஸ்டன்ட்க்கு தெரிஞ்சவங்களா இருப்பான் போல, ஏன்னா அவன் தங்கி இருக்கிற அந்த அப்பாயின்மெண்ட் கூட இந்த அசிஸ்டன்ட் பேர்ல தான் ரெண்ட் எடுத்திருக்கான். சோ இந்த அசிஸ்டன்ட் பவரை வச்சுதான் அவன் இந்த அளவுக்கு பிளே பண்ணிருக்கான்னு சொல்றான். அவங்கள சும்மா விடக்கூடாது, இன்னும் ஏதாவது பெருசா பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. போது நிறுத்து, இந்த மாதிரி சொல்லியேதான் என்ன இந்த அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டிட்ட, இதுக்கப்புறமும் புதுசா ஒரு பிரச்சனை கொண்டு வராம ஒழுங்கா இருந்துக்கோன்னு சொல்லி அவளை திட்டிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோடைய கம்பெனில தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோடைய கம்பெனிக்கே வேலை கட்டு வந்திருக்கா போல, அதனால அசிஸ்டன்டும் ஹீரோடைய ப்ரொஃபைல் எடுத்து வந்து ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் டாப் யூனிவர்சிட்டில கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க, ரொம்ப திறமையான டிசைனர், அவங்க ரேங்க் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாரு. தென் ஹீரோவும் ஹீரோடைய ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வேலை போட்டு தர சொல்றாரு.
ஆனா பாஸ் நீங்க 2 பேரும் ஒரே கம்பெனில வேலை பாத்தீங்கன்னா நீங்க யாருங்கிறது ஹீரோனிக்கு தெரிஞ்சு போயிடாதான்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் இந்த மெயின் கம்பெனில அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காம இவங்களுடைய இன்னொரு பிரான்ச் இருக்கா அந்த கம்பெனில ஹீரோனிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொல்றாரு. நெக்ஸ்ட் ஹீரோ வீட்டுக்கு வந்தா ஹீரோக்காக ஹீரோயின் நிறைய விதவிதமான ஃபுட் எல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இவ்வளவுக்கு சமைச்சிருக்கா ஏதோ குட் நியூஸ் இருக்கான்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே எனக்கு மிஸ்டர் ஃபூடைய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, நாளையில இருந்து நான் வேலைக்கு போக போறேன்னு சொல்றாங்க. அப்படியா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு இப்போ எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா, இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என் அப்பா என்ன கிராமத்துக்கு அனுப்பி வச்சிட்டாரு. அங்க என்னுடைய ஃபீலிங்ஸ கூட ஷேர் பண்ணிக்க முடியாம ரொம்ப தனிமையில தான் வாழ்ந்தேன். ஆனா இப்போ வீட்டுக்கு வந்து என்னுடைய ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்காக நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகுறா. எனக்கும் அப்படிதாம்மா, எனக்கும் நீ கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது, ஆனா இது வரைக்கும் உங்க பேரண்ட்ஸ பத்தி நீங்க மென்ஷன் பண்ணவில்ல, அவங்கள மீட் பண்ணவில்ல, அவங்க எங்க இருக்காங்க, எதுக்காக என்ன அவங்களை பார்க்க கூட்டிட்டு போகலன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டே நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னுடைய பேரண்ட்ஸ் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுல இருந்து என் பாட்டி தானே வளர்த்தாங்க. அவங்களுடைய பெரிய விஷயம் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கணுங்கிறதான் சொல்றேன். உங்களுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்டோரி இருக்குன்னு எனக்கு நிஜமாலுமே தெரியாது, என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா இதுக்கப்புறம் நீங்க தனியால் கிடையாது, உங்களுக்காக நான் இருக்கேன், உங்களுக்கான ஃபேமிலி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப கம்ஃபர்ட் பண்றா. சரி நம்ம ஏன் உங்க பாட்டியை பார்க்க போக கூடாதுன்னு கேக்குறா. அச்சோ பாட்டியை பார்க்க போனா தான் யாருங்கிற விஷயம் ஹீரோனிக்கு தெரிஞ்சு போயிடுமே சொல்லிட்டு யோசிக்கிறான். அதனால ஹீரோயின் கிட்ட பாட்டி அப்டேட் போயிருக்காங்க, சைனாவில இல்லன்னு போய் சொல்லிடுறா. அப்பனா பாட்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன பார்க்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கிச்சன்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க ஹீரோடைய செகண்ட் பிரான்ச் கம்பெனிக்கு தான் ஹீரோயின் வேலைக்கு வந்திருக்கா. அங்கதான் அந்த ஜியா வேலை பார்த்துட்டு இருக்க போல. அவ ஹீரோயினை பார்த்துட்டு எங்க இருக்கு வந்தா, எங்கேயும் பிரச்சனை பண்ணவே வந்துட்டியா, ஒருவேளை இங்க டயர் கிளீன் பண்ண வந்தேன்னு கேட்டா அவங்கள திட்டிட்டு இருக்கா. நானும் உன்ன மாதிரி வேலை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போக்கலான்னு பாக்குறா. உடனே ஹீரோயின் கையில இருந்தா அந்த கம்பெனியோட ஆக்சஸ் கார்டை பிடுங்கிக்கிறா. டாய்லெட் கிளீன் பண்ண வந்தா உனக்கெல்லாம் எடுத்து இந்த கம்பெனியோட ஆக்சஸ் கார்டுன்னு கேட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினோ நானும் உன்ன மாதிரி இங்க டிசைனர் தான் ஒர்க் பண்ண வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஐடி கார்டு எடுத்து அவங்க கழுத்துல போட்டுக்கிட்டா அந்த ஆக்சஸ் கார்டு அவகிட்ட இருந்து பிடிங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. தென் ஹீரோயின் ஒர்க் பண்ற அந்த பிரான்ச் மேனேஜரும் அங்க இருக்கிற எல்லா டிசைனருடைய ப்ரொபோசலையும் சப்மிட் பண்ண சொல்றாரு. சோ ஹீரோயினும் அவருடைய ப்ரொபோசலை சப்மிட் பண்றா. அவருடைய டிசைன் அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போகவும் ஹீரோயினவே செலக்ட் பண்றாரு. ஆனா இடையில இந்த ஜியா வந்து அவளத விடவும் என்னது பெட்டரா இருக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு காமிச்சு இவ்வளவு ஓகே பண்ண வச்சுறா. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த ஜியாவுக்கு தெரிய வருது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மேனேஜர் கிட்ட தன்னுடைய டிசைனை கொடுத்து செலக்ட் பண்ண வச்சாலையா, அந்த டிசைன் வந்து இவங்களுடைய ஹெட் ஆபீஸ் போக போதான், அதாவது ஹீரோடி கைக்கு தான் போக போதான். ஏன்னா ஹீரோ வைஃப்காக பர்சனலா அந்த டிசைனை டிசைன் பண்ண சொல்லி எடுத்துட சொல்லிருக்கானா. சோ அதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அந்த டிசைன் பண்ணவங்கள வேலையை விட்டே ஃபயர் பண்ணிடுவாங்களாம். இது எல்லாத்தையும் அந்த கம்பெனி ஸ்டாஃப் காச பேசிட்டு இருக்கும் போது இவ அதை கேட்டுறா. ஒருவேளை நம்ம ஏதோ இதுல மிஸ்டேக் பண்ணிட்டா கண்டிப்பா நம்மள ஃபயர் பண்ணிடுவாங்கன்னு பயந்து எப்படியாவது ஹீரோயினை இதுல சிக்க வைக்கலான்னு பாக்குறா. அதனால அந்த ப்ரொபோசலை ஹீரோயின் கிட்ட கொடுத்துறா. இன்னைக்கு நீ மாட்டின கண்டிப்பா நீ ஃபயர் ஆக போறேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போறா. ஹீரோயினும் மேனேஜர் கூட ப்ரொபோசல் சப்மிட் பண்ண ஹீரோடைய ஹெட் ஆபீஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும் அந்த டிசைன் டிபார்ட்மெண்டோட ஹெட் கிட்ட இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கணும், ஏன்னா இதை பர்சனலா என் வைஃப்காக நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் அந்த மேனேஜர் கூட அங்க வந்துட்டு இருக்கா. அங்க ஹீரோவை பார்க்கவும் இவளுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஹனி நீங்களான்னு கேட்க செல்லக்குட்டி நீயா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அத நான் உங்ககிட்ட கேட்கணும், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் எதுக்காக அந்த சைட்ல வந்திருக்கீங்க, அப்பனா நீங்க தான் மிஸ்டர் ஃபூன்னு கேக்குறா. இல்லன்னா அப்படிலாம் இல்ல, நான் ஒன்னும் மிஸ்டர் ஃபூ கிடையாது, இங்க இருக்காரே போர்டிங் டைரக்டர் அவரை இங்க டிரைவ் பண்ணி கூட்டிட்டு வந்தா, ஜஸ்ட் நான் அவருக்கு ஒரு டிரைவரா தான் வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிடறான். அப்பனா மிஸ்டர் ஃபூ யாரு, நான் யார்கிட்ட இந்த ப்ரொபோசலை சப்மிட் பண்ணணும்னு கேக்குறா. உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் கையில இருந்தா அந்த டிசைனை வாங்கி பாக்குறாரு. அது ரொம்ப டாப் நாச்சிங்கா இருக்கு. உண்மையிலே இதை நீயா பண்ணன்னு கேட்க ஆமா நான் தான் பண்ணேன், கண்டிப்பா இது மிஸ்ஸஸ் ஃபூக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்றா. சோ அந்த டைரக்டருக்கும் தெரிஞ்சிடுது ஹீரோ தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு இருக்காருங்கிறது. அதனால எல்லாரும் கிளம்புங்க, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, போய் சாப்பிடுங்க சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. தென் ஹீரோயினும் ஒர்க் பண்ற பிளேஸுக்கே வந்துடுறா. அவ டிசைன் இன்னும் ப்ராப்பரா மிஸ்டர் ஃபூ கிட்ட சப்மிட் பண்ணல இல்லையா, அதை நல்லா எக்ஸாக்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த ஜியாவுமே வரா. என்ன இவன் எதுவுமே ஆகாம திரும்ப வந்திருக்கா, இவ்வளவு சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க டிசைன் பண்ணிட்டு இருக்க அந்த டிசைன்ல போயிட்டு வேற காஃபியை ஊத்தி விட்டுறா. அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டிசைனை ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க, இப்படி மொத்தமா ஸ்பாயில் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டைரக்டர் என் ஹஸ்பண்டோட அங்கிள் தான், நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு வச்சுக்கோங்க உன்னை இங்க இருந்த வேலையை விட்டே ஃபயர் பண்ணிடுவாங்கன்னு ரொம்ப திமுறா பேசிட்டு இருக்கும் போது இவன் மென்ஷன் பண்ண அந்த ஹெட் டைரக்டருமே அங்க வந்துடுறாரு. அவருக்கு தான் ஹீரோயின் ஹீரோடைய வைஃப்ங்கிறது தெரியும் இல்லையா, அதனால வந்ததுமே அவ கண்ணத்திலே பலான்னு அறிஞ்சிட்டு எவ்வளவு திமுரு இருந்தா அந்த பொண்ணு கிட்ட புலி பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி அவளை வேலையை விட்டே ஃபயர் பண்ணிடுறாரு. அங்கிள் இவளுக்கு அங்க என்ன எதுக்கு அடிச்சுங்க, என்ன எதுக்கு ஃபயர் பண்ணீங்கன்னா அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அவருடைய ஹஸ்பண்ட் அந்த ஏச்சனுமே அங்க வந்துடுறான். அங்கிள் என்னாச்சு, எதுக்காக என்னுடைய வைஃபை ஃபயர் பண்றீங்கன்னு கேட்டா என்ன நான் கேக்குறேன், அது உன் வைஃப் கிட்ட கேளு, நீமா அவ கூட சேர்ந்து வெளியில போ, வீட்டுல போயிட்டு அவ கிட்ட கேளு, அவளே சொல்லுவான்னு சொல்லிட்டு இவனையுமே சேர்த்து அவ கூட வெளியில அனுப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் இங்க அந்த ஏச்சோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் வேலையில இருந்து ஃபயர் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அந்த ஜியாவை கண்ணத்துல அரைஞ்சிடறாரு. அந்த லிசாவுடைய சிஸ்டர் தானே, அப்படி இருக்கும் போது எதுக்கு அவ கிட்ட போய் பிரச்சனை பண்ணன்னு கேட்டு திட்டிட்டு இருக்காரு. அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, அவருடைய ஹஸ்பண்ட் கூட ஒரு சாதாரண லேபர் தானேன்னு சொல்றா. அங்க நடந்த எல்லாத்தையுமே உங்களை
ஃபயர் பண்ண டைரக்டர் என்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஃபூக்கு ரொம்ப நெருக்கமானவனா, இதுக்கப்புறம் அவங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி வார்ன் பண்றாரு. சோ இதுக்கப்புறம் இவங்களால அந்த கம்பெனில வேலை பார்க்க முடியாதுங்கிறதால தன்னுடைய பையனுக்கு அவங்க கம்பெனில இன்னொரு பிரான்ச் இருக்கா, அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிக்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவன் ஜாயின் பண்ண போற அந்த நியூ கம்பெனில GM ப்ரொமோஷன் வாங்கி தரேன்னு சொல்றாரு. சோ தன்னுடைய ஹஸ்பண்ட் GM ஆக போறாங்கிற சந்தோஷத்துல அவனுக்காக சூப் மாதிரி இருக்கு, அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அது ஒரு வாய் குடிச்சதுதான் அவன் மூஞ்சிலே துப்பிடுறான். இவ்வளவு கேவலமான சூப்பை என் லைஃப்ல நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்ல, முதல்ல இங்க இருந்து போன்னு சொல்லி அவளை திட்டி விட்டுறான். அவன் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இவனுடைய அப்பா தான் வராரு. அந்த ப்ரொமோஷனுக்காக கேட்க போயிருந்தாரு இல்லையா, அதுல கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கா. சோ என்ன பண்றது தெரியல, உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டது இவன் பயங்கரமா அப்செட் ஆகிறான். எல்லாமே இந்த ஜியாவாலதான், இவளை போயிட்டு எதுக்காக மேரேஜ் பண்ணனே எனக்கே தெரியல, இவளுக்கு ஜஸ்ட் ஆம்பளைகளை செடியூஸ் பண்ண மட்டும் தான் தெரியும் போல இருக்குன்னு தன்னுடைய வைஃபை திட்டிட்டு இருக்கான். அதுக்கு அவனுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்சு நீ ஜாயின் பண்ண போற அந்த கம்பெனியோட சேர்மன் மிஸ்டர் பாட் இருக்காரு இல்லையா, அவரு கொஞ்சம் பொண்ணுங்க விஷயத்துல வீக்குன்னு கேள்விப்பட்டா, பேசாம நீ இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அவன் காதுல ஏதோ ஒரு சீக்கிரட்ட சொல்றாரு. அதை கேட்டதும் இவன் என்ன பண்றான்னா, கையில ஒரு கிஃப்ட் பேக்கோட அவன் வைஃபை பார்க்க தான் போறான். இதுக்கு முன்னாடி அவளை திட்டினா இல்லையா, அதுக்காக மன்னிப்பு கேட்டு அவளை சமாதானப்படுத்துறான். அவளுமே காம்ப்ரமைஸ் ஆகிடா. என்னுடைய GM கனவாவே போயிடும் போல. மிஸ்டர் பாட் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த ப்ரொமோஷனை கொடுக்கறதுல நிறையவே டிஃபிகல்ட் இருக்குன்னு சொல்றாரு. அதனால அவரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அவருக்காக இந்த கிஃப்ட வாங்கியிருக்கேன். சோ நீ என்ன பண்ற, இந்த கிஃப்ட மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவன் இருக்கக்கூடிய அந்த ரூம் கார்டுமே கொடுத்து அனுப்புறான். அவளும் கண்டிப்பா இதை உங்களுக்காக செய்யறேன்னு சொல்லிட்டு அவன் கணத்துல கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அவன் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் GM ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஃபர்ஸ்ட் ஒன்னு டிவோர்ஸ் பண்ணி என் வாழ்க்கையை விட்டு உன்னை அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த பான் கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. அந்த ப்ரொமோஷனை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது இவனுடைய வைஃபும் பயங்கர அந்தர்கோலமா வந்துட்டு இருக்கா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, எதுக்கு அப்படி பண்ணு சொல்லிட்டு அவனை பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. சோ அந்த பான் கூட இவன் இன்டிமேட்ல இருந்திருக்கா போல. என்ன ஹன்னி, இதெல்லாமே நம்ம ஃபியூச்சருக்காக தான் நான் பண்ணேன், என்னுடைய கெரியருக்காக இந்த கூட நீ சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டியா? பாரு, உன்னுடைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு, நான் GM ஆக போறேன், பவர் மட்டும் என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னுடைய சிஸ்டர் அந்த லிசாவையும் அவளுடைய ஹஸ்பண்டையும் ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு சொல்லி இவளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயின் ஒர்க் பண்றா, அவங்க ஒர்க் பிளேஸ்ல தான் காமிக்கிறாங்க. அங்க ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு வந்தா, நம்ம நியூ பிரான்ச் கம்பெனில GM புதுசா ஒருத்தர் ப்ரோமோட் ஆயிருக்காரு, சோ அதுக்கான மீட்டிங் தான் நடக்குதா, எல்லா எம்ப்ளாயிஸ் அங்க தான் இருக்காங்க, வா போகலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கூப்பிடுறா. சரின்ட்டு இவங்களும் எழுந்திருக்கும் போது அவங்க கையில வச்சிருந்த காஃபியாவை மேல ஊத்தி விட்டுறா. உடனே சாரி கேக்குறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்காக ஒரு ஓவர் கோட் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல இருந்து கொடுத்தா அதை சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்றா. அதை இவங்களும் வாங்கிட்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு தான் வராங்க. அந்த மீட்டிங் ஹாலுக்கு போனா அங்க பார்த்தா ஆப்போசிட்ல இந்த ஜியா தான் நிக்கிறா. அவளை பார்த்ததுமே ஹீரோயின் உன்னதான் ஆல்ரெடி ஃபயர் பண்ணிட்டாங்களே, நீ எப்படி இங்கன்னு கேட்கும் போது, என்ன ஃபயர் பண்ணா நான் என்ன அப்படியே போயிடுவேனா, எனக்கு நிறையவே இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, சோ இந்த இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி மறுபடியும் நான் வேலையில ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நியூ பிரான்ச்சோட GM யார் தெரியுமா, என்னுடைய ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு அவ ஹஸ்பண்ட காமிக்கிறா. என்ன ஈச்சன் GM ஆன அடுத்த செகண்ட் என்ன சொல்றானா, இந்த கம்பெனில யாரெல்லாம் அன்எத்திக்கலா இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் எலிமினேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த எலிமினேட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தான் சொல்றா. ஏன்னா ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்குள்ள போகும்போது நார்மலா போயிருப்பாங்க, வரும்போது அந்த பொண்ணு கொடுத்த ஓவர் கோட்டை போட்டு வந்திருப்பாங்க இல்லையா, இதை வச்சு ஹீரோயின் தப்பான பொண்ணு ஃப்ரேம் பண்ணி அவங்கள ஃபயர் பண்ண போறதா சொல்றா. என்ன இது எல்லாத்தையும் அப்போ நீ தான் பிளான் பண்ணி பண்ணியான்னு கேட்க அவளுமே ஆமான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அதை கேட்டு எல்லாரும் ஹீரோயினை பத்தி காசிப் பேசிட்டு இருக்கா. ஹீரோயினும் உள்ள போயிட்டு எல்லாரும் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பாக்குறா. ஆனா ஹீரோயினை உள்ள போக அலோ பண்ணவே மாட்டேங்கிறா. அவங்கள வெளியில இன்னைக்கு வச்சு அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்க அந்த ஈச்சனும் ஹீரோயினை பத்தி இன்னுமே தப்பா பேசிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அங்க ஹீரோவும் ஹீரோடைய கான்ஸ்னி வந்துறாங்க. அங்க ஹீரோ பார்த்தா நீ ஜஸ்ட் ஒரு லேபர் தானே, உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டு எல்லாரும் முன்னாடியும் இங்க பாருங்க நான் சொன்ன இந்த ஷேமஸ் உமனுடைய ஹஸ்பண்ட் இவதான் சொல்லிட்டு ஹீரோவை காமிக்கிறா. அங்க ஹீரோடைய முகத்தை பார்த்தா மிஸ்டர் ஃபோ நீங்களான்னு கேட்டு எல்லாரும் எழுந்து நின்று ஹீரோக்கு மரியாதை பண்றாங்க. அதை கேட்ட இவனும் என்ன இவதான் மிஸ்டர் ஃபோன்னு கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோடைய அசிஸ்டன்ட் கிட்ட அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ண சொல்றான். பார்த்தா இந்த ஈச்சன் அந்த ப்ரொமோஷனுக்காக தன்னுடைய வைஃபையை ஒருத்தவங்க கிட்ட அனுப்பி வச்சிருப்பான் இல்லையா, அந்த சில போட்டோஸ் தான் அதுல ஷோ ஆயிட்டு இருக்கு. ஏண்டா உன்னுடைய வைஃபை யூஸ் பண்ணி நீ ப்ரொமோஷன் வாங்கிட்டு என்னுடைய வைஃபையா தப்பா பேசுறதுன்னு கேட்டு அவன் கையில வச்சிருந்தா அந்த ப்ரொமோஷனுக்கான ஃபைலுமே பிடிங்கிறாரு. இதுக்கப்புறம் நீ இங்க இல்ல, இந்த சிட்டில எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது, மொத்தமாவே டிசப்பேர் ஆக போறேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ் 4 மூலமா கிழிச்சு அவன் மூஞ்சில தூக்கி போட்டுட்டு அவன் அங்கிருந்து இழுத்துட்டு போக சொல்றாரு. அவனும் என்ன மன்னிச்சிடுங்க நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டே போயிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்தா இந்த ஜியாவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப நான் இவ்வளவு நாளா ஹியூமிலேட் பண்ணி டம்ப் பண்ணத மிஸ்டர் ஃபூவான் கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் இங்க ஹீரோயினுக்கும் ஹீரோ தான் அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் மிஸ்டர் ஃபூ யான்ஷனுங்கிறது தெரிஞ்சு போயிடுது. அப்போ இவ்வளவு நாளா என்ன ஏமாத்திருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிறா. நேரா ஹீரோ கிட்ட போயிட்டா இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறா. அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுங்கிறது ஹீரோக்கு தெரியாது இல்லையா, அதனால நான் சும்மா தான் ஒரு வேலை விஷயமா வந்தேன்னு சொல்லிட்டு எப்போதும் போல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. போதும் நிறுத்துங்க, எனக்கு நீங்க யாருங்கிற உங்க முழு அடையாளமும் தெரிஞ்சு போச்சு, எதுக்காக இந்த மாதிரி உங்க ஐடென்டிட்டி
ஐடென்டிட்டியை மறைச்சு என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, எதுக்காக இவரானா என்கிட்ட போய் சொல்லி என்ன ஏமாத்தினீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவங்கிட்ட இருந்த பதிலே இல்ல, அமைதியாவே இருக்கான். ஒருவேளை நீங்க ரிச் மேன் தெரிஞ்சா உங்க பணத்தை எல்லாத்தையும் சுரண்டி பண்ண பயந்தீங்களா, அதனாலதான் இந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிங்களான்னு கேக்குறா. ஹனி என்ன பேசுற, நான் என்னைக்குமே ஒன்னு அந்த மாதிரி நினைச்சதே இல்ல, தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த எக்ஸ்கியூஸும் தேவையில்ல, என்ன ஃபர்ஸ்ட் விடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. ஹனி என்னாச்சு, உனக்கு எது உடம்பு சரியில்லைன்னு கேட்க, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி வந்துடுறா. ஹீரோடைய கேபின்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மறுபடியும் நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன்னா நீ கண்டிப்பா மறுபடியும் என்ன ஏமாத்துவா, எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஆல்ரெடி ஹீரோயின் பிரெக்னெண்டா இருந்திருப்பா போல. சோ ப்ளீடிங் ஆக ஸ்டார்ட் ஆக அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துறா. அவ பின்னாடி ஓடி வந்த ஹீரோவும் ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்திருக்கத பாத்துட்டு உடனே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறான். எங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை செக் பண்ணி பார்த்த டாக்டரும் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆனதே அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான சைன் தான். இதுக்கப்புறம் அவங்க ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்கலாம், அவங்கள கேர் பண்ணிக்கலன்னு சொன்னா குழந்தைய காப்பாற்ற முடியாது, இதுதான் லாஸ்ட் வார்னிங் சொல்ல. இதுக்கப்புறம் என் வைஃபை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதுதான் சான்ஸ் ஹீரோயின் கிட்டயோ, இங்க பாருங்க நீ நம்ம குழந்தைக்காக வந்து எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, இதுக்கப்புறம் என்னைக்குமே உங்ககிட்ட பொய்யே சொல்ல மாட்டா, உன்னையும் குழந்தையும் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் எனக்கு யோசிக்க டைம் வேணும், என்னால அவ்வளவு சீக்கிரமா உங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றா. அட் த சேம் டைம் ஹீரோயின் அட்மிட் ஆயிருக்கிறா. அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் இந்த ஜியாவும் வந்திருக்கா. ஏன்னா இவருடைய ஹஸ்பண்ட் அந்த ஈச்சன் இருக்கா இல்லையா, இவளை அடிச்சு வீட்டை விட்டு தடுத்து விட்டான் போல. சோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்காக தான் இப்ப வந்திருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா அந்த டாக்டர் இருக்காரு இல்லையா, அவர் ஹீரோயின் ரூம்ல இருந்தா வெளியில வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்கள ரொம்ப கேரிங்கா பாத்துக்கோங்கன்னா அவருடைய நர்ஸ் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே போவாரு. அதை இந்த ஜியா கேட்டாரா, நான் இங்க கஷ்டப்பட்டு இருந்தா நீ மட்டும் ஹாப்பியா இருக்கேன்னு கேட்டு ஹீரோயின் மேல இவருக்கு செம்ம ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. உடனே யாருக்கோ கால் பண்ணி நான் சொல்ற வேலையை நீ செஞ்சு முடிச்சுன்னா நீ கேட்ட பணத்தை நான் தரேன்னு சொல்லிட்டு டீல் பேசிட்டு இருக்கா. எங்க ஹீரோவும் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறதெல்லாம் அவங்கள ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறான், சாப்பாடுலாம் ஊட்டி விடுறான். அவ பாத்தீங்கன்னா சாப்பிடாம ரொம்ப ஸ்டப்பனா தான் இருக்கா. அப்ப பார்த்தா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஹீரோடைய பாட்டியுமே அவங்கள பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. பாட்டி நீங்களா, நீங்க எப்படிங்கன்னு கேட்டா வாய முறா, எல்லாமே ஒன்னாலதான் என்னுடைய கிராண்ட் டாட்டர் எல்லாம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எதுக்காக இவ்வளவு நாளா ஹீரோயின் கிட்ட போய் சொன்னாங்கிற விஷயத்தையும் ரிவீல் பண்றாங்க. ஹீரோ இவ்வளவு நாளா ஒரு போரான லேபரா நடிச்சதுக்கு காரணமே என்னதாமா, நான் அவனுக்காக நிறைய பொண்ணுங்களை இதுக்கு முன்னாடி பிளைண்ட் டேட்டுக்காக அரேஞ்ச் பண்ணேன். வந்த பொண்ணுங்க எல்லாமே அவனுடைய பணத்தை தான் பார்த்தாங்களே தவிர அவனை யாரும் பார்க்கல. ஆனா நீ தான் அவன் லேபர்னு தெரிஞ்சு கூட அவனை பிடிச்சிருக்கதான் சொன்ன, அதனாலதான் அவன்கிட்ட அந்த பொய்யை கண்டினியூ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்றாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கையை பிடிச்சி, ஆமா லீசா இதனாலதான் உங்ககிட்ட நான் பொய் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். சோ ஹீரோயினும் சரி போனா போது உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், ஆனா உங்களுக்காக இல்ல என் பாட்டிக்காக தான் சொல்லிட்டு ஹீரோவை ஏத்துக்கிறதா சொல்றா. அவனுக்கா செம்ம ஹாப்பி ஆயிடுது. உடனே ஹீரோயினை ஹேக் பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கிட்ட என்ன கால் வருது, அவர் எங்கே கீழே விழுந்து காலை உடச்சுக்கிட்டாரா, அதனால அவரை பாக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வர சொல்றாரு. அதை இவங்க கிட்ட சொல்லும் போது ஏமா நீயே உடம்புக்கு முடியாம இருக்க, இந்த நிலைமையில நீ எப்படி போவன்னு கேட்டு ஹீரோ போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு சொல்றாங்க. சோ ஹீரோவும் ஹீரோயின் அப்பாக்கு என்னாச்சுன்னு பாக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா இந்த ஜியா தான் உட்காந்துருக்கா. என்ன அவ வருவான்னு பார்த்தா இவன் வந்திருக்கான். இதுவும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், அவளுடைய அந்த இடத்த நான் பறிச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கா. இவளை இங்க பார்த்ததுமே ஹீரோவும் கெஸ் பண்ணிடுறான், இவதான் ஏதோ ட்ரிக் பண்ணிருக்கானு. நீ என் வைஃபுக்கு எதிரா இதுக்கப்புறம் ஏதாவது ட்ரிக் பண்ணு வச்சுக்கோயா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவளை வான் பண்ணிட்டு அங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது இவ டக்குன்னு போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. உடனே ஹீரோவா அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அவளை திட்டிட்டு இருக்கான். மிஸ்டர் ஃபோ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்னுடைய ஹஸ்பண்ட் ஏச்சுனா ஃபர்ஸ்ட் எங்க அக்காவுக்காக தான் எங்க அப்பா மேரேஜ் பண்ணாரு, ஆனா அவனுக்கு என்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்ன மேரேஜ் பண்ணிட்டான். சொல்ல போனா என்னுடைய பொசிஷன் அவளுக்கு போக வேண்டியது, அவளுடைய பொசிஷன்ல நான் தான் இருக்க வேண்டியது. அப்படி பார்த்தா உங்களுக்கு மிஸ்ஸஸா நான் தான் இருக்கணும்னு சொல்றா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, எதுக்கு எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க இவ்வளவு கேவலமா ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்றேன்னு சொல்லி அவளை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறாரு. இவ ஹீரோ விடவே மாட்டேங்கிறா, எதுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, அவளுடைய பொசிஷன்ல நான் தான் இருக்கணும், நான் தான் உங்களுக்கு வைஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க ஊதுபத்தி வேற எரிஞ்சிட்டு இருக்கு. அதோட வாசனையை ஸ்மெல் பண்ணா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது, மயக்க ஒரு மாதிரி ஆகுறான். அவன் அப்படியே சோஃபால படுக்க வச்சுட்டு அவன் பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து அவன் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோஸ் எடுத்து அந்த ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணிடுறா. எங்க ஹீரோயினுக்கும் அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப அவகிட்ட என்ன கால் வருது, என்னடி நான் அனுப்பின போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கான்னு கேட்க, அந்த வீட்டுல நீ என்னடி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா என் ஹஸ்பண்ட் கிட்ட போன கூடன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஏதோ ஓ ஹஸ்பண்டா, உண்மையை சொல்ல போனா உன்னுடைய பொசிஷன் எனக்கு வர வேண்டியது, நான் அந்த ஈச்சனை மேரேஜ் பண்ண போய் தான் இவன் உனக்கு கிடைச்சா. சோ நீ தான் என்னுடைய லைஃப திருடிட்ட. ஒரு டைம் அவன் என் கூட ஸ்லீப் பண்ணிட்டான்னு வச்சுக்கோயா, டெஃபினட்டா உன்னை தூக்கி போட்டுருவான்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரிலாம் என் ஹஸ்பண்ட் என்னைக்குமே பண்ண மாட்டா, உன்னை என்னைக்குமே டச்சே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கா.
இன்டிமேஷன் வந்துட்டா எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணு தாண்டி, நீ சீக்கிரமாவே நடு தெருல நிக்க போறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுறா. உடனே ஹீரோயினும் அங்கிருந்து அவங்க ஹஸ்பண்ட தேடிதான் கிளம்புறாங்க. இங்க அந்த ஜியா தான் டோர் ஓபன் பண்றா. உனக்குலாம் அசிங்கமா இல்ல? எதுக்கடி இப்படி அடுத்தவங்க ஹஸ்பண்ட் மேல ஆசைப்படுற? என் ஹஸ்பண்ட முதல்ல வெளியில வர சொல்லுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவ ஹீரோயினை உள்ள போக அலோ பண்ணவே மாட்டேங்கிறா. அவளை வெளியில நிக்க வச்சு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினும் அவளை தள்ளி விட்டுட்டு உள்ள போறாங்க. டக்குனு அவ பிடிச்ச ஹீரோயினை தள்ளி விடுறா. நீ மட்டும் அந்த ஈச்சனை மேரேஜ் பண்ணிருந்தீனா இன்னைக்கு ஹீரோடைய வைஃபா நான் தான் இருந்திருப்பேன். சோ நீ வாழ்றத என்னுடைய வாழ்க்கை, ஒழுங்கா இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ சைனை போட்டுட்டு ஹீரோடைய லைஃப விட்டே போயிடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் முடியவே முடியாது, உன்னால என்ன பண்ண முடியும்னு கேக்குறா. நீ மட்டும் முடியாதுன்னு சொன்னு வச்சுக்கோயேன், உன் வயித்துல வளர இந்த குழந்தை இந்த உலகத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிடும். உன் ஹஸ்பண்ட்லாம் உன்னை காப்பாத்துவான்லாம் எதிர்பார்க்காத. ஆல்ரெடி நான் அவனுமே அன்கான்சியஸ் ஆக்கிட்டேன். சோ இப்போதைக்கு நீ ஹெல்ப்லெஸ்ஸா இருக்க, நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள கார்னர் பண்றா. நீ பண்ற எல்லாத்துக்கும் இதுக்கான விளைவுகளை நீ அனுபவிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிட்டு இருக்காங்க. என்ன அனுபவிக்க போறனா? அந்த ஈச்சன் மாதிரி என்ன ஒரு மோசமான டேவில மேரேஜ் பண்ணி மொத்தமா என் லைஃபே ஆல்ரெடி நாசமா போச்சு. அவனுக்கு அந்த பொசிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக என்னையே நான் டீக்ரேட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நைஸா அவளுக்கே தெரியாம ஹீரோயின் அவங்க போன் எடுத்து போலீஸ் தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இவளும் பாத்தாரா. உடனே அவங்க போனை பிடிங்க கீழே போட்டு உடைச்சிட்டு ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட்டுறா. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் எதுவுமே பாசிபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து ஹீரோயினை குத்தலாண்டு போகும்போது அப்ப கரெக்டா அந்த ஈச்சன் வந்து அவ கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணா. ஹீரோயின் ஆல்ரெடி வீக்கா இருந்ததுல அதே இடத்துல மயங்கிடுறாங்க. என்ன ஹெல்ப் பண்ண சொல்லி வர சொன்னதே இவளை போட்டு தள்ளதானா? இவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்தது, இவளுடைய ஹஸ்பண்ட் அந்த போன் சும்மா விட மாட்டான். அது மட்டும் இல்லாம நான் மறுபடியுமே ஜிஎம் ஆகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியே என்ன பிளான் வச்சிருக்கேன்னு கேக்குறான். இங்க இருக்கா பாத்தியா ஹீரோயின், இவ மேல இவ ஹஸ்பண்ட் ஃபோயான்ஷன் உயிரையே வச்சிருக்கான். இவ மட்டும் உனக்காக ஒரு வார்த்தை சொல்லணும்னு வச்சுக்கோயா, நீ ஜிஎம் இல்ல நேரா சேர்மனே ஆகலான்னு சொல்றா. எதோ இவ எனக்காக பேசுவாளா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இவ கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான்னு சொல்றான். ஆக்சுவலி இவ உனக்காக பேச மாட்டாதா, ஆனா நீ தான் ஃபோர்ஸ் பண்ணி அவளை பேச வைக்கணும். என்ன பாக்குற? இவ கூட நீ ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அதை வீடியோ எடுத்து அவளை பிளாக்மெயில் பண்ணணும். அப்பதான் நீ சொல்றது எல்லாத்தையும் இவ கேப்பான்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஐடியாவை கொடுக்குறா. இவன் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறான், ஹீரோக்கு மட்டும் தெரிஞ்சா கண்டிப்பா தன்னை கொண்டுடுவானு. ஒருவேளை ஹீரோக்கு தெரிய வந்தா இது எல்லாத்தையும் இந்த ஜியா தான் பண்ண சொன்னா அவன் மேல பழிய போட்டலான்னு சொல்லிட்டு அந்த பிளானுக்கு ஓகே சொல்றான். சோ ஹீரோயின் லைஃப ஸ்பாயில் பண்ணா ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு போறா. அப்ப இவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, எப்படியா இருந்தாலும் ஹீரோக்கு நான் கொடுத்த ட்ரக் இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாகிடும். அவன் கண் விழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் அவன் கூட ஸ்டே பண்ணிருக்கத பார்த்தானா கண்டிப்பா இவனே அவளை துரத்தி விட்டுடுவான். அது மட்டும் இல்லாம அவனையுமே பனிஷ்மெண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவ வேற மாதிரி ட்ரீட் பண்றா. எங்க ஹீரோயினும் கண் விழிச்சிடறா. இந்த ஏச்சனை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த ஜியா எங்கன்னு கேட்கவும் என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமே நீ தான். சோ அதுக்கான காம்பன்சேஷனை எனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோயினும் பக்கத்துல இருந்து ஒரு பொருள் எடுத்து அவன் மண்டையில அடிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு வெளியில ஓடிவலான்னு பார்த்தா ஆப்போசிட்ல இந்த ஜியா தான் வந்து நிக்கிறா. உன்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸா பார்த்ததே இல்ல, ஒரு பொண்ணு குடும்பம் உன்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அவ ஹஸ்பண்ட பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. மறுபடியும் இவன் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளும் ஹீரோயின் தப்பிச்சு போகாத அளவுக்கு அவளை பிடிச்சிக்கிறா. அப்ப கரெக்டா அங்க ஹீரோ வந்துடுறான். வந்ததுமே அவனை உதச்சு கீழே தள்ளிட்டு அவனுடைய ஓவர் கோட்டை கழட்டி ஹீரோயின் மேல பொத்திக்கிட்டு அவளை கம்ஃபர்ட் பண்ணிக்கிறான். உடனே இந்த ஜியாவும் ஹீரோவும் ஹீரோயினையும் பிரிச்சு விட்டுட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையை நீ அனுபவிச்சுட்டு இருக்க. ஹீரோ எனக்கு சொந்தமானவன் என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கா. சோ இந்த ஜியாவுடைய பிளான் என்னங்கிறது இந்த ஏஜனுக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்போ இது எல்லாத்தையும் இதுக்காக தான் நீ பண்ணியா? எவ்வளவு தைரியம் தான் என்ன ஜெனரல் மேனேஜரா ஆகுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு உன்னுடைய லைஃப்காக இதெல்லாத்தையும் பிளான் பண்ணிப்பேன்னு கேட்டு அவளை திட்டிட்டு இருக்கா. உன்ன யாரா ஏன் பேச்சு கேட்க சொன்னது? உன் கனவுல கூட நீ ஜிஎம்மாவே ஆக மாட்டேன்னு சொல்ல உங்க அவ கண்ணத்திலே பலான்னு அரைஞ்சிடறான். கொஞ்சம் உங்க டிராமாவை ஸ்டாப் பண்றீங்களா? இதுக்கு முன்னாடிதான் ரெண்டு பேரையும் போனா புதுன்னு விட்டுட்டா. இந்த தடவை உங்களுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லும் போது இவனும் ஹீரோ முன்னாடி நீலட் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாத்தையும் என்ன ஜியா தான் பண்ண சொன்னா, இவதான் என்ன மேனிபுலேட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேல பழிய போட்டாரா. அப்ப அங்க ஹீரோட அசிஸ்டன்ட் காட்ஸுமே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது, ரெண்டு பேரையும் இழுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த காட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு வராங்க. அப்ப அவங்களுக்கு ஆப்போசிட்ல அவங்க அப்பா தான் வந்து நிக்கிறாரு. அவருக்கு கால்ல நல்லாதான் இருக்கு. ஹீரோனி அந்த இடத்துக்கு வர வைக்க வேற தான் போய் சொல்லிருக்காரு. ஏமா என்னதான் இருந்தாலும் இவனுடைய தங்கச்சி தானே, இவளை மன்னிச்சு விட்டுன்னு சொல்றாரு. அத நீங்க சொல்லாதீங்க, நீங்களாம் ஒரு அப்பாவா? உங்க கால் நல்லாதான் இருக்கு, ஆனா கால் உடஞ்சிச்சுன்னு போய் சொல்லி என்ன இந்த இடத்துக்கு வர வைக்க இவ கூட சேர்ந்து சூழ்ச்சி பண்ணிருக்கீங்கன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிருமா, எனக்கு வேற வழி இல்ல, அதான் தான் அந்த மாதிரி பண்ணிட்டா. எனக்கு நிறையவே கேம்பிளிங் டெபிட் இருக்கு, அது எல்லாத்தையும் உன் தங்கச்சி ஜியா அடிக்கிறேன்னு சொன்னா, அதனாலதான் அவ கூட சேர்ந்து இந்த மாதிரியான சூழ்ச்சி வேலை பண்ணிட்டேன். அதான் உனக்கு எதுவும் ஆகல, நீ நல்லா தானே இருக்க. என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, தயவு செஞ்சு இந்த அப்பாவுக்காக வந்து உடைய சிஸ்டரையும் அவருடைய ஹஸ்பண்டையும் மன்னிச்சு விட்டுருமான்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காரு. உங்க ரெண்டு பேர் அளவுக்கு ஒரு சுயநலமான ஆட்களை நான் பார்த்ததே இல்ல. இதுக்கப்புறம் என் முகத்திலே முழிக்காதீங்க, இந்த சிட்டியை விட்டு எங்கேயாவது போயிடுங்க, என் கண்ணு முன்னாடியே வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட அங்க இருந்து கிளம்பிடுறா. எங்க ஹீரோனை கூட்டிட்டு வந்தேன், டாக்டர் கிட்ட செக் பண்ண வச்சுட்டு அவ உடம்புலையும் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வீக் ரெண்டு பேருமே ரொம்ப கிராண்டா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு கூட முடிவு பண்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் மேரேஜ் பண்ணிருப்பாங்க, இப்போ ரிச்சுவலா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோடைய பாட்டியை ஹீரோனியை பார்க்க வந்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆக போறதால ஹீரோனிக்காக ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஜுவல்லரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாட்டி இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு வேணும் பாட்டின்னு சொல்றா.
அப்படிலாம் நீ சொல்லவே கூடாது. நீ இந்த ஃபுல் ஃபேமிலியோட மருமக. இந்த பாட்டியோட கிஃப்ட நீ ஏத்துக்கிட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரேரான கலெக்ஷன்ல ஒரு ரிங் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை ஹீரோயின் கையில போட்டு விடுறாங்க. ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹாப்பி. எனக்கு நெக்ஸ்ட் இவங்களுடைய வெட்டிங் டேவ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ்ல ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டு இருக்கா. அவங்களுக்கு மேக்கப் பண்ணி விட 2 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போயிடுறா. ஃபேஸ்ல மாஸ்க் போட்டிருந்ததால ஹீரோயினுக்கு வந்திருக்கிறது ஜியாங்கிறது தெரியல. கண்ண மூடி ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ பிரெக்னண்டா இருக்கேன். இந்த மேக்கப் எல்லாம் என்னுடைய குழந்தைக்கு இது ஆகாதலன்னு கேட்கும் போது அதெல்லாம் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முகத்துல ஃபவுண்டேஷன் கிரீமை போட்டு விடுறா. அந்த கிரீம் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்சிச்சு, கண்ணை திறந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இவன் முகத்துல இருந்த மாஸ்க கலட்டா. ஹீரோயினுக்கா அவங்க முகம் ஃபுல்லா பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. அங்க அந்த ஜியாவை பார்த்துட்டு நீ ஏன்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நீ வெளியிலே வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆசிட் எடுத்து ஹீரோயின் மூஞ்சில அடிச்சிடறா. பார்த்தா இது எல்லாமே ஹீரோயினுடைய நினைப்பு தான் நினைச்சு பாத்துருக்காங்க போல. ரொம்ப பயந்து போயிருக்காங்க. என்னாச்சு மேடம் சொல்லிட்டு அந்த பொண்ணு முகத்தை காட்டுறா. அங்க வந்தது ஜியா இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அப்போ ஹீரோ கிட்ட இருந்தா கால் வருது. என்ன ஹனி ரெடி ஆயிட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட் பொண்ணும் இந்தாங்க மேடம் கேக் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு கேக் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறா. இல்ல எனக்கு இந்த ஸ்வீட்லாம் சாப்பிட ரொம்ப நாசியா இருக்கும், எனக்கு புளிப்பா சாப்பிடதான் பிடிக்கும்னு சொல்றா. அத ஹீரோவும் கேட்டுறாரு. அந்நேரம் பார்த்து தள்ள வண்டியில இந்த புளிப்பான பழங்கள்லாம் வச்சு தள்ளிட்டே போயிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவும் காரை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ஹீரோனிக்காக அந்த புளிப்பான பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது ஆப்போசிட்ல பார்த்தா இந்த ஜியா தான் கார்ல வந்துட்டு இருக்கா. ஃபாஸ்டா காரை டிரைவ் பண்ணிட்டு வந்து காரை வச்சு ஹீரோவை ஹிட் பண்ணிடுறா. அதே இடத்துல ஹீரோவும் கீழே விழுந்துடுறான். அவன் தலைக்கு நேரா தான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடக்கு. ஹீரோயினும் அங்க ஏதோ நடந்துச்சுங்கிறத கெஸ் பண்ணிடுறா. உடனே ஹீரோவை தேடி தான் கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜெயில தான் காமிக்கிறாங்க. இந்த ஜியா காரை வச்சு ஹீரோவை ஹிட் பண்ணிட்டா இல்லையா, அதனால அவளை ஜெயில பிடிச்சு போட்டிருக்காங்க. அங்க ஹீரோனை பார்த்துட்டு ஃபைனலா நீ ஜெயிச்சிட்டா, நான் தான் தோத்துட்டேன், இருந்தாலும் அவனுடைய ஹஸ்பண்ட காரை வச்சு ஹிட் பண்ணிட்ட பாத்தியான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கையில இருந்த டைமண்ட் ரிங்க பார்த்துட்டு ஏண்டி உன் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டா, இப்ப கூட இந்த மாதிரி காசான ரிங்களா போட்டு வந்திருக்க, பாவம் உன் குழந்தைதான் அப்பா இல்லாம வளர போதுன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ அங்க ஹீரோ தான் வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததே இவளுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. உன்னதான் காரை வச்சு ஹிட் பண்ணி கொண்டுட்ட நீ, அப்புறம் எப்படி நீ உயிரோட வந்தன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா. அவரை சீரியஸான கண்டிஷன்ல தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா உண்மையிலே என்ன நடந்தது தெரியுமான்னு கேட்டு பிளாஷ்பேக்க தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோடைய கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருந்திருக்கும். ஆனா ஹீரோனிக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரு இல்லையா, அவர் கார்ல இருந்து ஹிட் ஆகி கீழே விழும்போது அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவர் தலை பக்கமா இருந்ததுன்னா தலை கொஞ்சம் அடிப்படாம பாதுகாத்திருக்கு. அதனால ஹீரோடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா பிளட் தான் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு, பிளட் ஏத்தி ஆகணும், இல்லன்னா கண்டிப்பா ஒரு உயிருக்கு ஆபத்து ஆயிடும்னு சொல்லிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரே பிளட்ங்கிறதெல்லாம் ஹீரோயின் தன்னுடைய பிளட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிருப்பா. இல்ல நீங்க பிரெக்னண்டா இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா அது உங்களுக்கும் குழந்தைக்கு ஆபத்து வரலாம், உங்க பிளட் வேணாம்னு சொல்லிருப்பாங்க. என்ன பரவாயில்ல, என்னுடைய ஹஸ்பண்ட் தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு ஹீரோயின் தன்னுடைய உயிரை பத்தி கூட கவலைப்படாம ஹீரோக்காக பிளட் கொடுத்திருப்பா. இதனாலதான் ஹீரோக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சரியாகி வந்திருக்கான். அதெல்லாம் கேட்டு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு கேட்டு இவனும் சிரிச்சிட்டு இருக்க. இதுதான் உன்னுடைய விதி, நீ பண்ண எல்லா கிரைமுக்கும் உன் லைஃப் ஃபுல்லா நீ ஜெயில தான் கிடக்கணும், இதுக்கப்புறம் நான் கூட உன்னை பார்க்க வரமாட்டேன், உன் லைஃப் ஃபுல்லா இந்த ஜெயில கிடந்த சாகடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து ஹீரோ கூட கிளம்பிடுறா. இங்க கட் பண்ணா சில மாதங்களுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப அழகான ஒரு பாய் பேபி தான் பிறந்திருக்கான். மொத்த ஃபேமிலியும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. ஜெயில இருந்தாலையா அந்த சியா அவ சூசைட் பண்ணி ஜெயில இருந்து போயிட்டாலாம், அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவளுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, நீங்களே எதுவா இருந்தாலும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போன் வச்சிடறாங்க. ஃபைனலா எந்த ப்ராப்ளம் இல்லாம மொத்த ஃபேமிலி ஹாப்பியா இருக்கு. இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிராமா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச் அண்ட் see you.